எல்லாமே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலா. அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலா. அப்படி அந்த அன்பும் சிவம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அதான் திருமந்திரம். எண்ணில் ஆணவம் இயம்பிய ஈசர் தான் விரும்புவது பூசனையே. வேற யாராலையும் பண்ண முடியாது. தேவர்களால் பண்ண முடியாது, கிண்ணறர் கிம்புருவர் யாராலையும் பண்ண முடியாது. அடியார்களால் தான் பூசை பண்ண முடியும். மற்றவர்கள் பொருள் பற்றி செய்கின்ற பூசனை. அடியார்கள் தான் அன்போடு பூசனை செய்வார்களாம். அதெல்லாம் பூசை பண்ணும் பொழுது எதையும் கேட்கக்கூடாதுன்றது. ஆன்மார்த்த பூசையில எதையுமே கேட்கக்கூடாது. நாள்தோறும் இதே போன்று பூசை செய்வதற்கு அருள்வாய் கொடுப்பானே. அந்த ஒரு விண்ணப்பம் தான் உடையவரிடம் வைக்கணும். அப்படி வச்சா பூசை மட்டும்தான் நடக்கும், மற்றதெல்லாம் தானே நடக்கும். அதான் சாமிகிட்ட கேட்கணும்.